வல்லரசு நாடுகளே நெருங்க முடியாத சர்வாதிகார நாடுனா அது வடகொரியா தான். உலகிலேயே 4வது மிகப்பெரிய இராணுவத்தையும் அணு ஆயுதம் பலம் கொண்ட நாடாகவும் மிகவும் கடுமையான சட்ட விதிமுறைகளால் உலகமே உற்று நோக்கிற நாடா வடகொரியா திகழுது. அங்கே நடக்கிற நிறைய விஷயங்களை கேட்டால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்னன்னு பார்க்கலாமா? சுமார் 2 லட்சம் வடகொரியர்கள் சிறை முகாமில் வாழ்றதாகவும் அந்த முகாமை சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தென்கொரிய அரசு வடகொரியா மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 40% சிறைவாசிகள் உணவில்லாமல் கடுமையான வேலைகளுக்கு தள்ளப்படுறாங்களாம். வடகொரியர்கள் வடகொரியாவை விட்டு வெளியேற நினைச்சாலும் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டாலோ சிறை தண்டனை தானாம். அந்த நபருக்கு மட்டும் இல்லாமல் அவரோட 3 தலைமுறை குடும்பத்தினருக்குமே சிறை தண்டனை விதிக்கப்படுதான். 1978 ஹாங்காங் வந்திருந்த தென்கொரியாவோட ஃபேமஸான டைரக்டரான ஷின்ஷாங் ஓக்கையும் அவரோட மனைவியான ஃபேமஸான ஆக்ட்ரஸ் சாய் ஊன் ஹூயையும் வடகொரியா ஏஜென்சி வடகொரியாவுக்கு கடத்துறாங்க. சுமார் 8 வருடங்கள் அவங்கள வச்சு வடகொரியாவில் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணுறாங்க. அதாவது வடகொரியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணுன்ற நோக்கத்தில் தாங்கள் கடத்தப்பட்டதாக 8 வருடங்களுக்கு பிறகு தப்பிச்ச இந்த ஜோடி தெரிவிச்சிருக்காங்க. வடகொரியாவில் மக்களுக்கு சொந்தமாக வாகனம் கூட இருக்காதான். அங்கே இராணுவ வீரர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மட்டும்தான் சொந்தமாக வாகனம் இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வடகொரிய அரசு மின்சாரமே வழங்குவாங்களாம். மீத நேரம் அந்த மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்களாம். நம்மெல்லாம் நினச்ச நேரத்துக்கு எந்த மொழி படம் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் வடகொரியாலாம் அப்படி இல்லைங்க. வேறு மொழி படங்கள் அந்த மக்கள் பார்த்தது அரசுக்கு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுதான். அது மட்டும் இல்லாமல் அங்கே முழுமையாக இணைய சேவையை ரத்து பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு அவசர நிலைனா மட்டும்தான் இணைய சேவையை பயன்படுத்த முடியும். அதுவும் அந்த நேரத்தில் அந்த நபர் வடகொரியா அரசோட தீவிரமான கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே இருப்பாராம். நம்ம ஊர்லலாம் குழந்தைகளை எப்படியாச்சும் ஸ்கூலுக்கு வர வைக்கணுன்றதுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. ஆனால் வடகொரியாவில் அப்படி இல்லைங்க. ஆரம்ப நிலை கல்வி கிடைக்கிறதே அந்த மக்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்கூலில் குழந்தைகள் படிக்கணும்னா அந்த ஸ்கூலுக்கு குழந்தைகள் சேர் டெஸ்க்லாம் ப்ரொவைட் பண்ணணுமா. மேலும் பணம் கட்ட முடியாத சில குழந்தைகள் அரசால் கூலி வேலைக்கு தள்ளப்படுறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.